அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக வரக்கூடியதாக இருக்குது இந்த கன்னி. 6வது கட்டமான கன்னி லக்கணம். இந்த லக்கணத்தை ஆளும் கிரகம் புதன் பகவான். புதன் என்கிற அலிகிரகம் இந்த கன்னி லக்கணம் இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு உபயராசியாக பார்க்கப்படுது. காலபுருஷ தத்துவப்படி 6வது பாவமாக உடலில் அடிவயிற்று பகுதியை குறிக்குது. கன்னி லக்கணத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறும் இடமாக இருக்குது. புதன் புத்திசாலித்தனத்தை இயற்கையாகவே இந்த லக்கணக்காரருக்கு தந்துடுவாருங்க. ஆனால் புதன் நீச்சமோ பகையோ பெற்றால் படிப்பு அறிவு சார்ந்த பகுதியில் பிரச்சனை ஏற்படுத்தும். எந்த லக்கணக்காரங்களாக இருந்தாலுமே புதன் இங்கு அமர்ந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் சாதனையாளராக இருப்பாங்க. கன்னியின் அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால நண்பர், தாய்மாமன், காதலர் குறிக்கும் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இந்த பாவத்திற்கு சுக்கிரன் நீச்சம் பெறும் பொழுது ஆனால் அவர்தான் யோகர். உங்களுக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு சந்திரன், சனி, ராகு, கேது நண்பர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நன்மையை வழங்குவாங்க. சூரியன் 12க்குரியவர் நிலையில் இருந்தாலும் இவர் இந்த லக்கணக்காரர்களுக்கு அரை அசுபர் என்றும் சொல்லலாம். இந்த இடத்துல அஸ்தம் மட்டும் முழு நட்சத்திரமாக இருக்குது. மற்ற சூரியன், செவ்வாய் நட்சத்திரங்கள் எல்லாமே உத்திரம், சித்திரை நட்சத்திரங்களுக்கு உட்பட்டவையாக இருக்குது. இவங்க எப்போவுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிற மாதிரியாக தான் நிலைப்பாடுகள் இருக்கும். குரு என்பவர் இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் குரு சந்திரன் மாரகாதிபதியாகவும் வரதுனால புதன் வீடுகளான மிதுனம், கன்னி இருவருக்குமே குரு நல்லவர் அல்ல. இந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். குருவின் சுப பார்வை மட்டும் நன்மையை தரும். சனி என்பவர் 5, 6 உரியவராக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அடுத்து செவ்வாய் என்பவர் 3க்கும் 8க்கும் உரியவர். முடிந்த வரைக்கும் செவ்வாய் கிரகத்தால் கன்னி லக்னக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. முக்கியமாக அஷ்டமாதிபதி வேலை சிலருக்கு ஏற்படுத்துவார். இந்த லக்னத்திற்கு ஒரு பழமொழியும் இருக்குது. அது கன்னியில் செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிங்கிறது தாங்க. மாதம் முழுவதுமே பூமிக்காரகன் நீர் இல்லாமல் வறண்ட நிலைகளில் தள்ளப்படுவான். ஆனால் கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலம் ஜாதகக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் காலமாக இருக்கும். கன்னி ராசியோட ஒரு சின்னம் என்னன்னு பார்த்தா, ஒரு கன்னிப்பெண் கையில் விளக்கும் மற்றொரு கையில் நெற்கதிர் கொண்டும் ஏந்தி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாதகர் நிறைய பேருக்கு விவசாயம் மற்றும் ஆசிரியர் பணி ரொம்பவும் பிடிச்சு செய்வாங்க. கன்னியின் தன்மையும் ஒழுக்கமும் பொறுமையும் இவங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு சிறப்பான குணங்களை கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொறியியல் வல்லுனர், பேச்சால் மற்றவங்களை ஆட்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் உணவு பிரியர்களாகவும் இருப்பாங்க மற்றும் இவங்களோட செயல்களால் மற்றவங்களை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நகைச்சுவை தன்மை இவங்கக்கிட்ட இயல்பாகவே அதிகமாக இருக்கும். பேச்சில் நிதானமும் இருக்கும். அதனால் எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படிலாம் இல்லைங்க. இவங்களோட ஒவ்வொரு செயலுமே மற்றவங்களோட ஈர்க்கும் வகையில் அமையும். இவங்க ஒரு செயலை திறம்பட செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த செயல்களில் யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே பின்வாங்க மாட்டாங்க. அந்த காரியத்தை நல்லா சூப்பராக செஞ்சு முடித்தா மட்டும்தான் மனநிறைவு பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்ற மொழிகளை கற்கிறதுலேயுமே இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நோய் பாதிப்பு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். தோல் பிரச்சனை சம்மந்தப்பட்ட நோய்களுமே இருந்திருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு விதமான ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பயம் இவங்களை அவ்வப்போது துரத்தும். எவ்வளவு மனதைரியமோ ஒரு சில செயல்களை செஞ்சாலுமே அது சரியாக வருமோ வராதோங்கிற பயம் இவங்களோட மனதை போட்டு அவ்வப்போது கவலையை ஆழ்த்திக்கிட்டே தாங்க இருக்கும். கலைத்துறை மீது அதிகம் அர்ப்பணிப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க ஆசிரியர்களாக இருந்தாங்களா சிறந்த ஆசிரியர்களாக செயல்படுவதற்கான ஒவ்வொரு தகுதியுமே இவங்களுக்கு இருக்கும். சிறந்த பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்க முடியுங்க. கன்னி லக்கணத்தில் உள்ள நட்சத்திர பாதங்கள் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களுமே கன்னி ராசியில் இருக்குது. இவங்க 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலைகள் மூலம் இந்த மாதத்தின் ஏற்படும் பலன்கள் என்ன செஞ்சால் பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், இது பற்றின முழு தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.
கன்னிராசிக்காரங்க உங்களோட தொழில் வாழ்க்கையை மேம்படுத்த இப்போ ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் உபயோகம் செஞ்சுக்கலாம். ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. தொழில் நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் இருக்கும். உங்களோட தொழில் ஒரு புதிய உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகளுமே அமையும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு உங்களோட வேலையை நீங்கள் திறம்பட செயலாற்றுறீங்களோ அந்த அளவுக்குமே சிறப்பான பயனை நீங்கள் பெற முடியும். உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு அலுவலக சக ஊழியர்களுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு சேருங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உள்ள நன்மையை அவர் உங்களை ஆதரிப்பார். தொழில் தொடங்க திட்டமிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை எல்லாம் சரி பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது. உங்களோட துணையோட நீங்கள் குழப்பமான சூழல்கள் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும். உங்களது உறவில் முடிவெடுக்கிறத 3வது நபர்களை அவங்கக்கிட்ட உங்களோட கருத்துக்களை சொல்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட பர்சனல் விஷயத்தில் 3வது நபர்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட திருமண வாழ்க்கை இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்பட்டு மறையும். உங்கள் சிரித்த முகத்தை காட்டி இந்த மோதல்கள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க முயலலாம். இந்த நேரத்தில் உங்களோட நிதிநிலை நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனை அவ்வப்போது வந்து சேரும். வெளி உணவு சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்தா நல்லதாக இருக்கும். தேர்வுக்கு தயாராகும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற கூடுதலாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த முறை கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும் வாய்ப்புமே பெற முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் புது தெம்பும் தைரியம் அதிகரித்து காணப்படும். ஒரு செயல்களை மற்றவங்க செய்ய தயங்குவாங்க. அந்த வேலையை கூட நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக எடுத்து போட்டு செய்வீங்க. மற்றவங்க பார்த்து உங்களை ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புது தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். உங்களோட எண்ணங்கள் மற்றும் உங்களோட ஆசைகள் இது எல்லாமே இனிதே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்களாக பெற்றுக்கொள்வீங்க. மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது உங்களோட வார்த்தைகளில் கட்டாயம் கவனம் தேவைப்படுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கி குஷியான தருணங்கள் நிலவும். பொருளாதார சிக்கல்கள் வந்தாலுமே அது உங்களை ரொம்பவும் பெரிதாக பாதிக்காது. ஏன்னா வருமானம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த சிக்கல் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். வருமானத்திற்கு ஏற்ற செலவு செஞ்சால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் இருக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல பலம் காணப்படும். இக்கட்டான நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு உறங்குறத பழக்கமாக வச்சுக்கோங்க. உறவினர்களோட அன்பு தொல்லை அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ள நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகள் வரும் பொழுது அதனை பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை தாங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் உயர்நிலை உண்டாகும். செஞ்சுட்டு வர தொழிலையே நல்ல லாபம் வரும். செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், எப்படி விரிவுபடுத்தலாம், அடுத்தடுத்த கிளைகள் எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி உங்களோட தொழில் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறது மட்டும் கொஞ்சம் யோசித்து இந்த மாதம் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட தொழில் விஷயத்தில் இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும். பகை விலகி எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக முடிவு செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு செஞ்சு முடிப்பீங்க. என்னப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்படும். உங்களுக்கு உங்களோட செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தாமாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. பணவரத்து நல்லா இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைந்து காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பது
கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி சிறப்பான முறையில் நடக்கும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் புதிய உறுதி அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வருவதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேரும். மன தைரியம் அதிகரிக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.